தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவர் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்துகிற கர்த்தர். கடந்த நாட்களிலிருந்து இந்த 44வது நாள் வரையிலையும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்தது. அவர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய உயர்வை நமக்காக கர்த்தர் நியமித்து, ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் நமக்காக நியமித்து, ஆண்டவர் அதற்கு நேராக அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வல்லமையும் கொடுத்து நம்மை அதற்கு நேராக ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ, எத்தனையோ பேர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறோமோ, அத்தனை பேருக்கும் நிச்சயமாகவே இந்த ஜெபம் ஒரு பெரிய வலிமை உள்ளதாய் மாறப்போகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்துகிறதற்கு பைத்தியத்தை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்குறதற்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட அந்த நல்ல கர்த்தர், நம்ம சாதாரணமானவர்களாக இருந்தாலும், நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு உலகம் சொன்னாலும், நம்ம ஒரு குவாலிட்டியாக இல்லைன்னு நம்மைக்கு நாமே நினைச்சாலும், ஆண்டவர் அந்த சிந்தனைகளை எல்லாம் மாற்றி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். அவருடைய கரத்தினால ஆகும். ஆமென். இகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஆச்சரியமாய் நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். இந்த ஜெபம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கவே ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற நிறைய ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எந்த இடத்திலே அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ, வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவதே இல்லை. அப்போ நம்ம அதை வாஞ்சியோட விருப்பத்தோட நம்ம அதை கேட்க கேட்க ஆண்டவருடைய மாற்றம் நிச்சயமாகவே உண்டாகும். ஆண்டவர் விதம் மாதிரி தான், கர்த்தருடைய வசனம் விதம் மாதிரி தான். எல்லாம் எல்லாமே போட்ட உடனே முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விதைகள் ரொம்ப லேட்டாக தான் விளையும். அதான் சைனாவில் ஒரு மரம் சொல்கிறாங்க, அந்த மரம் அது விதை போட்டு நட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் தாண்டி தான் கிட்டத்தட்ட 3 அடியே வளருமாம். ஆனால் அந்த 7 ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு அந்த மரத்தினுடைய வளர்ச்சியை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதாம். இன்னொன்று, அந்த ஊர்லேயே அதிகமான வருஷங்கள் உயிரோடு இருக்கிற மரம் அந்த மரம் தான். அப்போ ஆண்டவர் யோசேப்புனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் எப்போ போடுறாருன்னா, ரொம்ப சின்ன வயசுல 14-15 வயசுல அப்படியே ஆண்டவர் அந்த வார்த்தையை போட்டுட்டாரு. ஆனா அது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா, 30வது வயதிலே, யோசேப்புனுடைய 30வது வயதிலே பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நின்றான். அப்பொழுது அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75வது வயதுல ஆண்டவர் ஒரு விதையை போடுறாரு. ஆனா 100வது வயதுல கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். மோசைக்கு பிறக்கும் போதே ஆண்டவர் ஒரு விதையை அவனுடைய இருதயத்துல போடுறாரு. ஆனா அதை எப்ப நிறைவேற்றார்னா, அவருடைய 80வது வயதுல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 நாள் ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு விதையை கர்த்தர் போடுறாரு. இதை நம்ம வாங்கணும், இதை உள்வாங்கணும், இதற்காக விசுவாசிக்கணும். கண்டிப்பா இது முளைச்சிட்டே இருக்கும். சீக்கிரமாய் ஒரு நாள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அந்த விதைய விதைக்காம இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த விதைக்காம முளைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ளணும். அது நல்ல நிலத்துல விழுந்த விதையா நம்ம அதை அரவணைச்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ணோம்னா, அது 1 30 60 100 பலன் தரும். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையை நீங்கள் கவனிக்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சம்பந்தப்படுத்தி வாக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் அல்ல. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் தான் சம்பந்தப்படுத்தி வார்த்தை கொடுக்கிறவங்க. அப்படின்னா இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்தது மாதிரி அவனை நியமிப்பாங்க. நம்ம பாருங்களேன், ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நான் என்ன பொறுத்தளவு அப்படிதான், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பெஸ்டா படிக்கிறாங்க பாருங்க அந்த ஸ்டூடெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு ஃபியூச்சர் பயங்கரமா இருக்கும்பா, பிரகாசமா இருக்கும்பா. ஏன் அப்படின்னா, நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சே,
நீ ஒழுக்கமுள்ள பையனாச்சே, நீ தான் நல்லா படிக்கிறேன் ஆச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறது கூட லாயக்கே இல்லை, உங்க அப்பாட்ட படிச்சு முடிச்சுட்டு 2 எரும மாடு வாங்கிட்டு கொடுக்க சொல்லுது, அதையாவது நீ ஒழுங்கா மேய்ப்பியான்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. ஆனா உலகத்தில் இருக்கிறவர்களை எல்லாருமே நம்மை பார்த்து, நம்முடைய ஒழுக்கத்தை பார்த்து, நம்முடைய ஞானத்தை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து மதிப்பிடுவார்கள். அதே இதுதான் தாவீதை அபிஷேகம் பண்ண வரும்போது சாமுவேல் அப்படிதான் பண்ணாரு. ஆண்டவரே இவனான்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், நீ அவனுடைய உடம்ப பாக்குறியாப்பா, அவனுடைய தோற்றத்தை பாக்குறியா? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடையோ இருதயத்தை பார்க்கிறான். அதனால நம்முடைய எந்த சிச்சுவேஷனையும் ஆண்டவர் பார்க்காம நமக்கு வார்த்தையை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அங்க ஒன்னும் இருக்காது, ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை நிறைவா போஷிப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். அங்க அவர்களுக்கு முன்னாடி செங்கடல் தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை வழி நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்வார். கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அல்ல, அவருடைய மகிமையை பொறுத்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனா அதை குறித்து நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருதா, அதை மட்டும் உறுதியா பற்றி பிடிங்க, அதை மட்டும் நீங்க நம்புங்க, அதை விசுவாசிங்க. நான் நம்புறேன், கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரூத்து தன்னுடைய வீட்டை விட்டு மோவாப் தேசத்தை விட்டு கிளம்பும் போது ஆல்ரெடி பயங்கரமான ஃபெயிலியர், தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போன ஒருத்தி தான் யார் அப்படின்னா ரூத்து. அந்த வயல்வெளியிலே பொறுக்கும் போது கனவுல கூட நினைச்சிருப்பாங்களா, இந்த வயல்வெளியினுடைய ஓனரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், இந்த ஓனர் நம்மளை கல்யாணம் கட்டிக்குவாரு அப்படின்ற நினைப்பு அவங்களுடைய மனசுல இருந்திருக்குமா? யாராவது ஒருத்தர் பக்கத்துல இந்த ஓனர் உன்னை கல்யாணம் பண்றது மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு ரூத்தினிடத்துல போய் ஒருவேளை சொன்னா லூத்து என்ன சொல்லியிருப்பாங்க? அம்மா போமா, வேற வேலையே இல்லையாம்மா, நானே அந்நிய தேசத்துல இருந்து பரதேசியா வந்திருக்கிறேன், ஏற்கனவே ஒரு கல்யாண வாழ்க்கையில என்னால வெற்றியா வாழ முடியல, என் கணவனார் இறந்து போயிட்டாரு, இப்ப நானும் என் மாமியும் அனாதை மாதிரி இருக்கிறோம், என்ன பார்த்து இந்த ஓனர் கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகிறதே சந்தேகமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது இல்ல, ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த பொறுக்க போன அந்த வயல் நிலத்திற்கு அதிகாரியாய் மாற்றி கர்த்தர் அந்த மனுஷனை திருமணம் பண்ண வைத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அந்த தேவன் தான் இந்த 44வது நாள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், காற்றை பற்றி பயப்பட வேண்டாம். ஆமென். காற்றை காண மாட்டாய், மழையை பார்த்து மழையை பற்றி பயப்பட வேண்டாம், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் என் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்றதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி இது நடக்கும். இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எழும்ப பண்றதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்க வார்த்தையை 100% நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முன்னேறணும் அப்படின்ற ஒரு தரிசனம் இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, இல்லைன்னா ஒரு தலைவன் தலைவியாக கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள ஒரு தீபமா என்ன எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா அவருடைய விஷன், அவருடைய தரிசனம் எப்பொழுதுமே எரிஞ்சிட்டே இருக்கும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது இப்படியா சொன்னாரு, ஒரு தரிசனம் வெறும் நம்முடைய சிந்தையில இருக்காதாமா, ரத்தத்துல கூட இருக்குமாமா, ரத்தத்துல கூட வளரணும், உயரணும், ஆண்டவருக்காக சாதிக்கணும், இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுன்ற ஒரு நினைப்பு எங்க இருக்கணுமாமா? வெறும் மூளையில மட்டும் இல்ல, வெறும் யோசனையில மட்டும் இல்ல, ரத்தத்துல கூட கலந்திருக்கணுமாமா. அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை யார் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சோ அப்போ இந்த
100 daysல நீங்க எதை ஸ்ட்ராங் பண்ணணும்னா உங்க தரிசனத்தை தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். உங்க தரிசனத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். நீங்க முதல்ல ஒரு தரிசனம் உள்ள பிள்ளையாக நீங்க மாறணும். உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் வேண்டும். அதான் தாமஸ் ஆல்வா எடிசன் குறித்து நீங்க அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 1000 தோல்விக்கு பிறகுதான் ஒரு வெற்றி அவர் பார்த்தாராமா. அவர் படிச்ச ஸ்கூல்ல இருந்து அவர் படிப்பு ஏறாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷன். ஆனா ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு தரிசனம் இருந்துச்சு. எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் மனசை கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அந்த தரிசனத்தை மட்டும் முன்னாடி அவங்க வச்சாங்க. அந்த தரிசனம் அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. அவங்க குப்பையில தான் கிடந்தாங்க, தண்ணியில தான் கிடந்தாங்க, சாக்கடையில கிடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு தரிசனம்ன்ற ஒண்ணு இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, தரிசனம் என்கிற ஒன்றுக்கு நேராய் பிரயாணம் பண்ணும்போது அந்த பாதை லெகுவானது அல்ல, அந்த பாதை கடினமானது தான். ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, அந்த தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த தரிசனம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறாமல் போகாது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சின்ன வயசுல யோசேப்புக்கு ஒண்ணுதான் அவனுடைய தாளந்து. என்ன அவருடைய தாளந்து அப்படின்னு சொன்னா அவருக்கு சொப்பனம் பார்க்கறது மாதிரி ஒரு gift கிடைக்குது பாருங்க. ஆனா இந்த சொப்பனம் பார்க்கிற இந்த கிஃப்டை நம்ம இடையில கூட தியானிச்சோன்னு நினைக்கிறேன். அவர் படிப்படியா வளர்த்துறாரு பாருங்களேன், வளர்த்துறாரு. அதான் நான் சொல்ல, ஃபர்ஸ்ட் சொப்பனம் பார்க்கிற யோசேப்பு, இன்னொன்று சொப்பனத்திற்கு அர்த்தம் கொடுக்கிற யோசேப்பு, இன்னொன்று சொப்பனத்திற்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு யோசேப்பா மாறிட்டார். அதற்கு என்ன செய்யணும்ன்றத சொல்ற அளவுக்கு மாறிட்டார். அப்போ படிப்படியாக அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா வளர்ச்சி. தாவீதை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சின்ன டேலண்ட, ஒரு சின்ன காரியத்தை நீங்க ஜபத்தோட அதை வளர்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர், அந்த ஞானத்தை கிருபையாய் தருவார். அப்ப எல்லாரும் இன்றைக்கு இந்த 44வது நாள் இருக்கிற அந்த தரிசனத்திற்கு இன்னும் கர்த்தர் ஒரு உயிரை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவரே, என்னுடைய தரிசனத்தை என்னுடைய ரத்தத்துல கூட என்ன பண்ணுங்கன்னா கலக்க வைங்க ஆண்டவரே, கலக்க வைங்க ஆண்டவரே. நான் விழிக்கும் போது என் தரிசனம் எனக்கு முன்னாடி நிற்கணும். நான் படுக்க போகும்போது என் தரிசனம் எனக்கு முன்னாடி நிற்கணும். என் மொபைலை கையில் எடுக்கும் போது என்னுடைய தரிசனம் எனக்கு கண்ணு முன்னாடி நிற்கணும். நான் 4 பேரிடத்துல பேசுறதுக்குன்னு போகும்போது என் தரிசனம் எனக்கு முன்பாக நிற்கணும். தரிசனம் இருக்கிற ஒரு மனுஷன் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்க மாட்டான். தரிசனம் இருக்கிற ஒரு மனுஷன் கூட்டாளிகளோட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். தரிசனம் உள்ள மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அந்த தரிசனம் அவனுக்கு முன்னாடி நின்னுட்டே இருக்கும். இல்ல நீ கிளம்பு, இல்ல நீ கிளம்பு, இல்ல நீ ரொம்ப நேரம் பேசாத, இல்ல போனை நீ ஆஃப் பண்ணி வச்சிரு, அப்போ இல்ல நீ இப்படி படுத்து கிடக்காத, நீ இப்படி சோர்ந்து போகாத. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து அது சொல்லிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன பேருனா தரிசனம் என்கிற பேர். அப்ப அந்த தரிசனத்தை ஆண்டவர் எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நான் உம்மை அமர்ந்திருக்க விட போவது இல்லை. ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ரூத்துனுடைய வாழ்க்கையில ஒரு சரியான பேக்போன், ஒரு பின்னாடி புயபலம் யார் அப்படின்னு கேட்டா நகோமி தான். இந்த ரூத் என்கிற இந்த மகளை இவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்தது யார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாமியார் அமைஞ்சிட்டாங்க, நல்ல ஒரு மாமியார் அமைஞ்சிட்டாங்க. அப்படின்னா இந்த மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் புருஷனற்றவளானே, நீங்களாவது நல்லா இருங்க, போயிருங்கன்னு சொன்ன உடனே ஓர்பால் முத்தமிட்டுட்டு போயிட்டா, பரவாயில்ல அப்படின்னு. ஆனா ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் உங்களை விடமாட்டேன், நான் மரணமானாலும் உங்களோட கூட நீங்க அடக்கம் பண்ற இடத்துல தான் நான் அடக்கம் பண்ணுவேன். அப்போ இந்த ரூத்தின் புஸ்தகம் ரூத் மணவாட்டியாகிய சபை, நம்மளை சார்ந்தது. போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த நகோமி யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். எல்லா
வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதியில் இப்படி நமக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த கேரக்டரை சம்பந்தப்படுத்தி வரும். அப்போ போவாஸ் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம், ரூத் என்கிறது நம்மை மாறி மணவாட்டியாகிய திருச்சபைக்கு அடையாளம். பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காக தான் வந்தாரு. ஆனா நம்ம யார் அப்படின்னா புறஜாதிகள். அப்போ இந்த ரூத் இந்த புஸ்தகத்துல யார் அப்படின்னா அவ அந்நிய தேசத்தாள், அவள் ஒரு புறஜாதி, அவ ஒரு மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். ஆனா இந்த மோவாப் தேசத்தை சேர்ந்த இந்த மகள் அந்த போவாஸ் என்கிற ஒரு மகனோட இணைக்கப்படுவது போல நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நம்மை அவரோடு இணைத்தது. இப்போ நகோமி என்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன படுத்தணும்னா முக்கியத்துவப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு டீப்பா கூட நம்மோட கூட வருவார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா, நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏசப்பா இருந்த அந்த காலத்துல நான் வாழ்ந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏசப்பா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எல்லாம் போய் சேர்ந்துருவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் முதல்ல எங்க சேர்ந்துருவேன்னா கால கையில விழுந்தாலாவது, உங்களுக்கு வேணா காலாமத்தி விடுறதுக்காவது ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு எப்படியாவது நம்ம கூடயே வச்சுக்குங்க, அவரை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு நினைப்பேன், எப்படி இருக்கும் சரி ஏசப்பா மட்டும் என் காலத்துல இருந்திருக்க மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னெல்லாம் யோசிப்போம். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்த உலகத்துல இருந்தாரோ அதே போல ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆழத்தை நம்ம அறிஞ்சுக்கணும், அவரோட நம்ம நெருங்கணும், அவருக்கு இந்த மாதிரி அவரை விட்டுறக்கூடாது. அதனால தான் இந்த ரூத் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் உங்களை விட்டு போகிறத பற்றி நீங்க பேசாதீங்க, கண்டிப்பா உங்களோட வருவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வரவேற்க தான் அவர் உங்களுக்குள்ள வருவார். நீங்க முக்கியத்துவம் கொடுக்க தான் அவருடைய ஆழங்களை நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க அப்படியே ஒரு சாதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் கிரியை செய்ய முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். நீங்க வாஞ்சிக்கணும், அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஃபீலை நீங்க உணரணும். அதான் அருமையான பாலியங்கிச்சோ, பெரிய உலகத்திலேயே பெரிய திருச்சபையினுடைய போதகர் பாஸ்டர் பாலியங்கிச்சோ. அந்த பாஸ்டர் பாலியங்கிச்சோ சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காலையில் அவர் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படின்னா காலை வணக்கம் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லுவாராம். இரவுல படுக்க போகும்போது குட் நைட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் எப்பொழுதுமே அவரோடு கூட டிராவல் பண்றத அவர் அப்படியே உணர்வாராமா. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. அப்போ அந்த அனுபவத்திற்குள்ள நம்ம வர முடியுமானா, கண்டிப்பா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்ம உணர முடியும். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ரூத்தின் புஸ்தகத்துல பார்ப்பீர்களே ஆனால், நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிற ஒரு நிலையில இருந்து ஒரு ஆசீர்வாதமான எல்லைக்கு, கவனிங்க, ஒரு அருவருப்பான ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு யாரு லீட் பண்றா? இந்த நகோமி லீட் பண்றாங்க. ஆண்டவர் தேசத்தினுடைய பஞ்சத்தை எடுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவரை போல இந்த நகோமி என்ன பண்றாங்கன்னா வழி நடத்துறாங்க. அப்ப ரூத் ஒரு அருவருப்பான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு பாவமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இங்க எப்படி வெளிப்படுகிறார்னா, வழி நடத்துகிற ஆவியானவராய்
வெளிப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே நீர் வருவீராக, என்னை வழி நடத்துவீராக. சொல்லுங்க, என்னை வழி நடத்துவீராக. என் கரத்தை பிடிச்சு எப்படி ரூத் நடத்தினார்களோ அதே போல சொல்லுங்க, முழு பலத்தோட. ஆமென். அந்த வறட்சியில் இருந்து, அந்த அருவருப்பில் இருந்து, அந்த சிக்கி இருக்கிற காரியத்தில் இருந்து, ஆமென், என்னை அந்த இடத்திலிருந்து கொண்டு வருகிற ஆவியானவர், கொண்டு வருகிற ஆவியானவர். முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுப்பா என்னை கொண்டு வருகிற ஆவியானவர், கொண்டு வருகிற ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி. எங்கள் மேல் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள அவர் என்ன பண்றாராமா? நம்மளை என்ன பண்றாரு? வழி நடத்துகிறார். நம்மளை வழி நடத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் சரியாய் வழி நடத்துகிறவர். சில பாதைகள் நமக்கு பிடிக்கும், நமக்கு பிடிச்சது மாதிரி அது அமையும். ஆனா இல்ல, பரிசுத்த ஆவியானவரை நீங்க ரொம்ப பற்றி பிடிச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களை இருக்க விடாம இன்னொரு இடத்துக்கு நேராய் கொண்டு வருவார். அவர் நம்மளை வழி நடத்துகிற பாதை எப்பவும் எப்படி இருக்கும்னா சரியானதா இருக்கும். அதனால இன்னைக்கு எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரே என்னை மோவாபிலிருந்து என்னை பெத்லெஹேமுக்கு நேராய் கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன். நீங்கள் இருக்கிற அந்த அசுத்தத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்த போகிறார். அந்த விக்கிரக ஆராதனைகளை விட்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்த போகிறார். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாராக. ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பாடுங்க. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. பாடுவோம். ஆவியானவரே, வேதவசனோ வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர். கைகளை மேல தட்டி ஆவிய அப்பா, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, நடத்தி செல்லும் ஐயா. அவர் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா வழி நடத்துகிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர். அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும்
யாரை நீங்க ரொம்ப வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க முக்கியத்துவப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த கைடன்ஸ் இருக்கு பாருங்களேன், நம்மளை கைட் பண்றது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை ராங்கா தவறா கைட் பண்றதுக்கு, வழி நடத்துறதற்கு நிறைய சக்திகள் காத்து கிடக்குது. நிறைய சக்திகள் காத்து கிடக்குது பாருங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது சர்ச்சுக்குள்ள போனவன். அதற்கு பிறகு 14 வயசு வரைக்கும், 10th படிக்கிற வரைக்கும் அந்த சர்ச்சோடைய ரொம்ப கனெக்டா இருக்கிறேன். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் அப்படின்னா, நாங்க சர்ச்சில் நாங்க 2 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் தான் ஒன்னா சர்ச்சுக்கு போவோம், ஒன்னா ஜெபம் பண்ணுவோம், அந்த மாதிரி. இப்போ அவனும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கான், நானும் ஊழியத்திற்கு பாஸ்டர் போறேன்னு சொல்றாரு. என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து எடுத்த தீர்மானத்துல ஒண்ணு கூட மாத்தினதில்லை. ஆனா அவன் ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் 10th பாஸ் பண்ணிட்டான், நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ என்ன பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ பைபிள் காலேஜுக்கு போன்னு சொல்றாரு. நான் பிரஸ்ல பண்ண. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, +1 படிக்க போறான். +1 +2. அவன் வீடு கொஞ்சம் வசதியான வீடு. இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, 2 இயர்ஸ் வெயிட் பண்ணு, 2 வருஷம் வெயிட் பண்ணு, நீ ஏதாவது ஒன்று பண்ணு, 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 2 வருஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போ, நீ படிக்கலன்னா. நம்ம 2 வருஷம் தாண்டின உடனே நான் +2 முடிச்சுட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து போலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்போ எனக்கு அந்த ஐடியா ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது. சரி, ஒரு 2 வருஷம் தாண்டி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த 2 வருஷமும் இந்த ஃப்ரெண்டு அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நான் மட்டும் பைபிள் காலேஜுக்கு வராம எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா, உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு ஊழியத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி கைட் பண்ணார்னா, ஒரே ஒரு வார்த்தை, எங்க பாஸ்டர் சொல்ற வார்த்தைய நீங்க சொல்ற வார்த்தையா நான் எடுத்துக்குவேன் ஆண்டவரே, தட்டமாட்ட ஆண்டவரே அப்படின்ற ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்தேன் பாருங்க. அந்த ஒரு தீர்மானத்துல பாஸ்டர் சொல்றாரு, பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்கிறாரு, நீங்க சொன்னீங்கன்னா போறேன், அவ்வளவுதான், இது கர்த்தர் சித்தம் அப்படின்னு அவருடைய வழி நடத்துதல காலடி எடுத்து வச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊழியத்திலேயே நிற்க முடிகிறது. இல்லைன்னா இன்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களில் நம்மளை யார் நடத்த போறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். இந்த ரூத்தை அழகாய் நகோமி என்கிற அந்த கேரக்டர் நடத்தினது போல நான் நம்புறேன், நீங்க இருக்கிற அந்த தேசத்தை விட்டு, அந்த அசுத்தத்தை விட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை கைட் பண்ணுவார். நீங்க நம்பிக்கையே இல்லைன்னா கூட உங்க கரத்தை பிடிச்சு அவர் நடத்தி சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். இப்ப எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, என்ன நீங்க நடத்தணும், என்ன நீங்க நடத்தணும். உங்களுக்கு பிரியமில்லாத எங்கேயும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் போகவே கூடாது. என்ன அழகா கைப்பிடிச்சு என்ன நடத்துங்க, நான் உங்க சித்தத்துல இருக்கணும். சொல்லமா அந்த பாடலை இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடி, நன்றியப்பா நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்தமா ஆவியானவரே, திரும்ப திரும்ப ஆவியானவரே, ஆவியானவரே, பாடும். அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் எல்லாரும் கேளு. ஆவியானவரே சொல்லுவோம், விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவி, இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்ப கைகளை மேல தட்டி, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க, ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தனமரகதலரம் தனரமம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடும் போது, சில விஷயங்களை அது வேண்டாம் அப்படின்றது மாதிரி தடுத்து நிறுத்தும் போது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப வேகமா அது போய் வேணும்னு நினைக்கவே கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க போராடுகிறதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, போராடுகிறதுக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. சிலர் எதுல போராடுறதுன்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க போராடுறது முதல்ல அவர்களுக்கு உரியதா அப்படின்னே தெரியல. நமக்கு உரியதை நம்ம போராடி வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நமக்கு இல்லாத ஒன்ன போராடி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கும் நமக்கு என்னவா முடிஞ்சிரும்னா ரொம்ப ஆசீர்வாத குறைவா முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பைபிள் வேதாகம கல்லூரியிலே படிக்கிற ஒரு பையன் ஒரு அழகான ஒரு பிள்ளைய நேசிக்கிறார். அந்த பிள்ளையும் ஒன்றும் குறைஞ்ச பிள்ளை இல்லை, அது ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை தான். ஆனா இந்த பிள்ளைய திருமணம் பண்றது அந்த ஊழியக்காரருக்கு திருமணம் பண்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனா இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, நான் அது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தானே, அது ஊழியக்காரனுடைய பொண்ணு தானே, நான் விரும்பிட்டேன், எனக்கு நீங்க தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி 7 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், ஜெபம் பண்றது. எனக்கு கண்டிப்பா அது வேணும். அந்த பிள்ளையா, எனக்கு உனக்கு இஷ்டமே இல்லை, நீ ரொம்ப கருப்பா இருக்கிற, எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது. அப்படி ஜெபம் பண்ணி அவங்க ஃபேமிலி சைடு விருப்பம் இல்லை. அப்புறம் விடாப்புடியா ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி கதறி ஜெபம் பண்ணி கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தான் ஆசைப்பட்ட, நான் விருப்பப்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணிட்டாரு. நல்லா தான் வாழ்றாங்க, இன்னைக்கும் சந்தோஷமா நல்லா தான் இருக்காங்க. ஆனா என்ன போயிருச்சு அப்படின்னு சொன்னா, பொண்ணு தான் கிடைச்சே தவிர எது கிடைக்கலன்னா அவருக்குன்னு வச்சிருந்த ஊழியம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. என்னுடைய கண்களால பாக்குறேன் அப்படின்னா அந்த பிள்ளை தவறான பிள்ளை இல்லை, நல்லவங்க தான். ஆனா என்னன்னா அது அவருக்குரியது கிடையாது. அவர் வலுக்கட்டாயமா கேட்டாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவருடைய விஷனுக்கு, இவருடைய தாட்டுக்கு அவர் ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்த ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக இன்னைக்கு உலக நாடுகளில் அவர் பயன்படுகிற ஒரு பெரிய ஊழியக்காரரா மாறி இருப்பார். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு எல்லாம் கிடைக்குது, ஆனா அந்த இன்னைக்கு அதை குறித்து ஃபீல் பண்ணி நம்ம என்ன பிரயோஜனம்? அதனால சில காரியத்தை ஆண்டவர் தடுக்கும் போது, சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டான்னு சொல்லும் போது, நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இது கண்டிப்பா எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நின்றவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சித்தம் இருந்தா எனக்கு தாங்கப்பா, உங்களுக்கு சித்தம் இருந்தா எனக்கு தாங்கப்பா, நீங்க நடத்துனீங்கன்னா எனக்கு தாங்கப்பா, இல்லைன்னா நீங்க தடுத்து போட்டா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? வீம்புக்குன்னா போய் நீங்க நிக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப டேஞ்சர் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் விடுவான் தெரியுமா? இந்த வீம்புன்ற ஒன்ன கொண்டு போய் விட்டுருவான். சிக்கிறாதீங்க. இப்ப பாரு, ஒரு வீம்புன்னா நீ மட்டும்தான் வாங்குவியா, நான் வாங்க மாட்டேனா, என்னால வாங்க முடியாதா, நீயா நானா, பார்த்துக்கலாமா, இப்படின்ற ஒரு வீம்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. அந்த இடத்துல அவங்க நம்மள குறைவா நினைக்கிறது மாதிரி கர்த்தர் அனுமதிப்பாரு. ஆனா ஒரு நாள் தெரியும், அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு வீம்பு, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய இந்தியர்களுக்கே அது உரியதா இருக்குது. அப்படின்னா ஒருத்தர் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார், அந்த கார் ஒன்று என்ன பண்ணிட்டாங்களாமாமா, ஒரு ஷோரூம்ல போய் கார் கேட்டதுக்கு இவர் விவசாய ட்ரெஸ்ல போன உடனே அந்த காரை பார்த்தோன்னா, உங்களுக்கெல்லாம் கார் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு 10 காரை வாங்கி விட்டு குப்பாடுறதுக்கு விட்டாராம். ஆமா, இது நம்முடைய குணம். என்னன்னா, நீ என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னியா,
அப்படின்னு. அமெரிக்கால அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கார் ஷோரூம் போய் கார் வாங்க பார்த்தா அவர் உங்களுக்கெல்லாம் எப்படி கார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சாமியார். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சாமியாருடைய வேஷம் எல்லாம் இங்க ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த வைஜாமா மாதிரி எல்லாம் போட்டு, ஆனா ஃபாரின்காரங்க எல்லாம் கோட் ஷூட் போட்டு தானே உட்காந்துருப்பாங்க. இவர் என்னமோ அந்த வேஷ்டி இதெல்லாம் போட்டு போன உடனே இவர் ரொம்ப பிச்சைக்காரர் மாதிரி நினைச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கெல்லாம் கார் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே இவர் அவருக்கு ஏகப்பட்ட கோடீஸ்வரங்க கார் கொடுத்துருக்காரு. எல்லா காரையும் லைனா நிக்க வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டாராம். போங்கடா இதான் பாருங்க அப்படின்னு. அதை பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தங்க இன்னொரு ஊர்ல இருந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லி சாப்பாடுல ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர் அப்படி கண்ணுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு அப்படி இறந்துட்டார். அப்போ சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எந்த இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா, நீயா நானா அப்படின்ற இடத்துக்கு கேட்கல, நீயா நானான்ற இடத்துக்கு நான் போக கூடாது. ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி என்ன கொண்டு என் தலையை, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணெயால் நல்ல கரங்களை தட்டி, இன்னைக்கு வெட்கப்பட்டு போய் நிக்கிற இடத்துல, இன்னைக்கு அவமானப்பட்டு போய் நிக்கிற இடத்துல, இன்னைக்கு குறைஞ்சு நிக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க தலையை உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஹalleluya. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய எதிரியை நம்ம ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு விரோதமாய் வருகிற எதிரியை ஜெயிக்கிறது நம்முடைய வெற்றி அல்ல. ஆனா அந்த எதிரிக்கு முன்னாடி வளர்றதான் வெற்றி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. நல்லா சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியே நம்மளை தொட முடியாத அளவுக்கு நம்ம வளர்றோம் பாருங்க, வளர்றோம் பாருங்க. அதுதான் என் சத்துருக்கு முன்னாடி என் சத்துருவை கர்த்தர் அழிக்கல, என் சத்துருக்கு முன்னாடி என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹalleluya. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயத்துல, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை பண்றான், அவனை அழிச்சிருங்க, அவன் ஒன்னும் இல்லாம போகணும், அவன் என் முன்னாடி வெட்கப்பட்டு போகணும், அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஜெபத்தை மாத்துங்க, அந்த ஜெபத்தை மாத்துங்க. அவங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் கேட்கல, அவங்க மானம் கெட்டு போக வேண்டிய அவசியம், அவங்கள 10 பேர் திட்டுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் சத்தமா என்ன? நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறது மாதிரியே தெரியுது. உன் மகத்தை பார்த்தா, ஏன் பாஸ்டர் இந்த 100 நாள் ஜெபத்துக்கு அதுக்கே தான் வந்தேன், நமக்கு பெரிய ஒரு எதிரியை எழும்பிட்டான், எப்படியாவது கர்த்தர் காலகையை உடைச்சு அவன் எங்கிட்ட சாரி கேட்கணும், என்ன நான் அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும், என் கதை தான் ஜெயிக்கணும்னு வந்தா நீங்க என்னன்னா அந்த ஜபமே பண்ணாதீங்கன்றீங்களே. இல்ல, வேதத்தின்படி சத்துரு அழிந்து போகிறதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டாம், சத்துரு விழுந்து போகிறதற்கு ஜெயிக்க வேண்டாம். ஆனா ஒன்னு ஜெபிக்கணும், என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்ன வளர்த்து 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 வளர்த்து. ஹalleluya. ஆமென். எதிரிகள் உங்களுக்கு எழும்பிட்டாங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உடனே சுதாகரிச்சுங்க. அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணணும் கேட்கல, அவங்க முன்னாடி என்ன பண்ணணும்? அவனை ஜெயில புத்திக்கு போடணும்னு நினைச்சா உங்க பணம் அதுல தான் செலவாகும், உங்க நேரம் அதுல தான் செலவாகும். அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி நான் வளரணும்னு நினைங்க. 5 வருஷம்தான். இந்த சில தம்பிங்க எல்லாம் இந்த பொண்ணை ரொம்ப நேசிப்பாங்க, இந்த பையனை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறான், என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பையனோட சுத்திட்டு இருக்கா, எப்படி விடணும்? விடக்கூடாது. அவளை விட மாட்டேன் நான், அவளை நாரா கிழிப்பேன், அவனை நாரா கிழிப்பேன், அவன் மானத்தை வாங்குவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கத்தியை தூக்கி வச்சுட்டு நின்றுப்பாங்க. ஆமா, கொல்லாம விட மாட்டேன். பண்ணினது இவங்க தப்பு,
ஏமாந்தது இவங்க தப்பு. ஆனா என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த வெறி வரும். என்ன ஏமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கடவுள் தந்தா இருப்பார் உனக்கு. அதுவும் கடவுள்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிலர் கர்த்தர்னே சொல்லுவாங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தர் நீ போகும் வழியிலே உன் காற்றினுடைய டயரை புடுங்கி விட்டு உன்னை விபத்துக்குள் ஆக்கினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டா சாட்சியே வந்து சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்து சாட்சி கூட சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்ப நான் என்னன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்களா, நம்மளை எதிரியா மாறிட்டாங்களா, நான் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா அவனை எதிர்க்கிறது நம்முடைய வேலை அல்ல, அவனை காமிச்சு கொடுக்கறது நம்முடைய வேலை அல்ல, அவனை பப்ளிசிட்டி பண்றது நம்முடைய வேலை இல்ல. நம்முடைய வேலை என்னன்னா என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் உயர்த்தி நான் வளரணும். நீங்க வளரணும், நீங்க வளரணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயரணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சு காமிக்கணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயர்ந்து காமிக்கணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ தோற்று போக கூடாது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது, அவமானப்பட்டு போய் நிக்க கூடாது. இப்போ இந்த 44வது நாள் தேவனுடைய ஒரு மகிமை, பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கைகளை தட்டி லாத்தானா மாரா தலாரமா ஜெபம் பண்ண அந்த மகிமை இறங்கட்டும். இயேசுவே இப்போ ஆண்டவருடைய மகிமை உங்க மேல கடந்து வரட்டும், ஆவியானுடைய வல்லமை கடந்து வரட்டும். கர்த்தர் உங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தட்டும். அந்த வளர்ச்சி அவங்க முன்னாடி ஆண்டவர் என்னை வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ன வளர்த்துங்க. இந்த மாதிரி ஒரு சவால் வந்துச்சுனாலே நீங்க உடனே என்ன நினைக்கணும்னா கர்த்தர் என்னை அவங்களுக்கு முன்பாக வளர்த்தட்டும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்குக்கு எதிரிகள் ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய எதிரிகளை ஆரம்பிச்ச உடனே ஏசேக்கில் எதிரி ஆரம்பிச்சாங்க, சித்னாவில் எதிரி ஆரம்பிச்சாங்க. ஈசாக்கு எந்த டாக்டிஸை எதை அவருக்கு பிடிச்சுக்கிட்டாரு, எதை எடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வளர்ச்சியில கான்சன்ட்ரேட் பண்ணாரா இல்ல எதிரிய தோற்கடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாரா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. எதுல கான்சன்ட்ரேட் பண்ணாரு? வளர்ச்சியில தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. ஏசேக்குல தனக்கு விரோதமாய் வந்தவங்களை பரவாயில்ல விட்டுரு, சித்தனாவில் தனக்கு விரோதமா வந்தவங்களை பழி வாங்குற எண்ணமோ, சண்டை போடுற எண்ணமோ, அவனை காமிச்சு கொடுக்குற எண்ணமோ, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்குற எண்ணமோ, 10 பேரை பக்காவா ரெடி பண்ணி அவனை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ற எண்ணமோ ஈசாக்குக்கு என்ன பண்ணல, வரவே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வந்துச்சு, ஏசேக்குல நீ பண்ணியா, சித்தல நீ பண்ணியா, ரகபோத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், அடுத்து என்ன ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு வளர்ந்துட்டே போயிட்டான். இப்போ அவனுக்கு எதிரானவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு உன்னை டார்ச்சர் பண்ணியும் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் நீ என் கண்ணுக்கு முன்னாடி வளர்கிறத பார்த்து நாங்க உன்னை கண்டுபிடிச்சோம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். பிரதர், நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளரணும். பிரதர் சிஸ்டர், நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளரணும். நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம். அவங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு நிக்க கூடாது, அவங்க முன்னாடி நீங்க மனம் தளர்ந்து நிக்க கூடாது, அவங்க முன்னாடி நீங்க சோகமா இருக்காதீங்க. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க உலகம் அப்படிதான் இருக்கும். இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க எல்லாரும் மேலையும் கர்த்தர் கிருபையா இப்ப வைப்பாராக. ஒருவேளை ரொம்ப உடைஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன இப்படி பண்றாங்க. நீங்க செய்யாத தவறுக்காக ஈசாக்குனுடைய தகப்பனாருடைய துறவு அங்க அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்குது, இது என் பிள்ளைக்கு தான் சொந்தம்னு. ஆனா அதோட வாக்குவாதம் பண்றாங்க. தனக்கு உரிய சொத்து, தனக்குரிய துறவு, அதை கூட விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான், நீ பண்றதெல்லாம் துரோகம்னு எனக்கு தெரியும்பா, நீ என்னை ஏமாத்துறன்னு எனக்கு தெரியும்பா, நீ துஷ்டன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஆனா ஒண்ணு நான் உன் கூட என்ன பண்ண மாட்டேன்னா ஃபைட் பண்ண நீ எடுக்கிறியா எடுத்துக்கோ, நீ வைக்கிறா வச்சுக்கோ, நான் உன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்ன பண்ணுவாரு? வளர்த்துவார். ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுக்காக கையை காலை அறுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு பொண்ணு கிடைக்கலன்றது கூட மொட்டை அடிச்சு அப்படியே தெரிஞ்சிடக்கூடாது.
ஒரு பையன் நமக்கு விருப்பப்பட்ட பையன் கிடைக்கல அப்படின்றதுக்காக அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்மளை விட்டு போனவங்களை, நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுற, ஐயோ இந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களை என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உங்களை வாழ்ந்து காமிக்கிறது. ஹalleluya. இப்ப சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, சத்தமாய் பாடுவோம். ஆவியானவரே, பரிசுத்த பாடு, திரும்ப திரும்ப ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் பாடுவோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சொல்லு பலன் வேண்டுமே. கேளுங்க அப்பா, உடல் சோர் வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர் வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப கைகளை மேல தட்டி ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்த ஆவி, திரும்ப திரும்ப ஆவியானவரே அப்பா இறங்குங்க அப்பா, ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல். நமோ ரக்கதல தியாதரமோதனம். பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya. உங்களுடைய டைரியில இந்த 100 days டைரி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த டைரியினுடைய ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வைங்க. என்ன எழுதி வைங்க அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய வளர்ச்சியில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு எழுதி வைங்க. நான் என்னுடைய கேட்கல, நான் என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய தரிசனத்துல, என்னுடைய உயர்வுல, பரலோகத்துக்கு நான் போறத அதுல குறிச்சு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன். கேட்கல, என்னுடைய திசை, என்னுடைய கான்சென்ட்ரேஷனை அதுக்கு நேரே மட்டும்தான் வைப்பேன். எல்லாரும் என்ன கவனிங்க, உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஒன்னா இருக்கும்னா சொல்றாரு. இல்ல நீதிமானுக்கு 2 வருஷம் பிரச்சனை என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் மட்டும் பிரச்சனை சொல்றாரு. இல்ல, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள், ஆனா அதோட முடியல, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரவனை, கர்த்தரவனை. அதனால காத்தோட வந்தது காத்தோட போகும், மழையோட வந்தது மழையோட போகும், இருட்டோட வந்தது இருட்டோட போகும், வெளிச்சத்தோட வந்தது வெளிச்சத்தோட போகும். வந்தது திரும்பி வர்ற வழியிலே போயிடும். ஆனா நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா எழுதி வைக்கணும். என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னா, நான் எதன் மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு கர்த்தர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களுடைய எட்டாத உயரம் என்ன, அதை மட்டும் மனசுல வச்சு, அந்த தரிசனத்தை மட்டும் மனசுல வச்சு நீங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நீங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய அக்கினி 7 மடங்கு எரிஞ்சாலும் டைம்னு ஒன்று ஆகும்போது அந்த அக்கினி என்ன பண்ணி தான் ஆகணும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு பெருசா அக்கினி எரிஞ்சாலும், எவ்வளவு பெருசா அக்கினி எரிஞ்சாலும் அது நெருப்பா இருக்கிறதுனால
அது அணைஞ்சுதான் ஆகும். அதனுடைய தன்மையே கொஞ்ச நேரம் தான். அந்த விறகு இருக்கிற வரைக்கும் தான் எரியும். நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த விறகுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த விறகுக்குன்னு ஒரு டைம் இருக்குமானா உங்களுக்கு ஏசப்பா அனுமதிச்சிருக்கிற இந்த பிரச்சனைக்கும் ஒரு டைம் இருக்குது. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இல்ல. இந்த அக்கினி அவியும், இந்த அக்கினி சாம்பலாய் மாறும், இது தன்னுடைய வல்லமையை இழக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வல்லமையை இழக்க மாட்டோம். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டும் போதே thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அக்கினி 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 யாத்தாரா ஓராதா ஹத்தலரமா. அந்த வளர்ச்சியில இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போ இறங்குவதாக இறங்குவதாக. நீதிமான்களுக்கு வரும் அந்த ஆயிரக்கணக்கான அந்த துன்பங்களில் இருந்து என் பிள்ளை நிற்கக்கூடிய ஒரு பலன். கரங்களை தட்டி முழு பலத்தோடு லாப்தானா மாரா தபாலா ரதியாராலமா லிபரலதரமா ஷேபரலரமா. இப்போ 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 பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலன், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலன் இப்போ ஒவ்வொருவர் மேலும் நிறைவாய் 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 வந்து இறங்குவதாக, வந்து இறங்குவதாக. லம் தமா நஹா ரபோ லே தர பௌ ஷேகர லபதர லியாகதரமா. எஸ் 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 ஆமென். அந்த முன்னேற்றத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இப்பொழுது உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. அந்த தரிசனத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்த சக்திகள் இப்ப இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. தேவனுடைய அக்கினி இறங்கி வரும்போது வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற பிரசன்னம். லாத்தாரம் தோனமா ரஹதல லதனமா ரஹதல ரத்யானரமா லோதர பௌத்யாகபரலரமா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடம், ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்துல யாருக்கும் வைக்காத ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்க அம்மா அப்பா யோசிச்சதை காட்டிலும் பெரிய ஒரு இடத்தை ஏசப்பா உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சதை காட்டிலும் ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு ஆணையிடுறாரு, நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு மகனே மகளே. அது மட்டும் உனக்கு முன்னாடி இருக்கட்டும், அது மட்டும் உனக்கு முன்னாடி இருக்கட்டும். அதுக்கு இடையில வர்ற இந்த வியாதி காணாம போயிடும், அதுக்கு இடையில வருகிற இந்த மனுஷன் காணாம போயிருவான், அதுக்கு இடையில வருகிற இந்த குறைவு நிறைவாகும், அதற்கு இடையில வந்திருக்கிற இந்த அவமானம் சரியாகும். ஹalleluya. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே
என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஆமென். நேரடியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 27வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விசை நம்ம 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 25வது வசனத்தில் வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 44வது நாள் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, மனிதனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் இன்று கட்டளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒருவேளை நினைக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு சில மனுஷரிடத்துல போய் நீங்க நின்று இருக்கலாம், அவர்களால் இது கூடாம போயிருக்கலாம். பெரிய தலைவரிடத்துல போய் அது கூடாம போயிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்து அது கூடாம போயிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க செய்த அனைத்து காரியத்திலையும் அது நடக்கவே இல்லை பாஸ்டர், நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், நடக்கல, நான் எவ்வளவோ தேடி போனேன், நடக்கல. ஆனால் கர்த்தர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். மனுஷனுடைய இஷ்டத்தில் அது கூடாதது, மனிதனுடைய திறமையினால் அது கூடாதது, மனிதனுடைய ஞானத்தினால் அது கூடாதது, மனுஷனுடைய வார்த்தையினால் அது கூடாதது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஆமென் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால். ஆமென். எந்தெந்த காரியம் எல்லாம் கூடாதது என்று நினைத்தோமோ அது எல்லாம் தேவனால் கூடும். அந்த வியாதியை சரி செய்வதற்கு தேவனால் கூடும். அந்த கணவனாருடைய இருதயத்தை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். அந்த காரியத்தை நிலை நிறுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த மகனை குறித்து மகளை குறித்து வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு தேவனால் கூடும். எந்த காரியம் நடக்காது என்று நினைத்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மறக்கவே முடியாத ஒரு சாட்சி, ஒரு பாடல். தேவனே சேனைகளின் தேவனே, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே,
திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரி. இந்த பாட்டுக்கு பின்னாடி இந்த சாட்சியை சொல்லி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்மனி இருக்குது. அப்படின்னா ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா, விதவையான ஒரு அம்மா, கணவனார் இல்லை, தனக்கு இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப கருப்பா அந்த பிள்ளை இருக்குது. 33 வயசு அந்த பிள்ளைக்கு. 33 வயசு வரைக்கும் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்து 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 அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கவே இல்லை. அப்ப எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனி இந்த பிள்ளைக்கு அந்த திருமணம் ஆகாது, இந்த பிள்ளை ரொம்ப இதுவா இருக்குது, இத்தனை மாப்பிள்ளை இந்த பிள்ளைக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி யாருமே இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகுன்றதுக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல யாராவது உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கா இருந்தா அவங்க மேலேயோ அவங்களுடைய கையிலையோ பிடிச்சி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்கன்னு அந்த பாட்டை பாடுங்கன்னும் போது இந்த அம்மா முன்னாடி லைன்ல இருந்து தன்னுடைய மக பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தொட மேல கைய வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு 33 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கல, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த அப்படியே கண்ணீர் விட்டு இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஜஸ்ட் ஒரு 2 months திடீர்னு அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரியில இருக்கிற ஒருத்தர் வரார், ரொம்ப வாட்ட சாட்டமான ஒருத்தர். அவருக்கும் இந்த மாதிரி தான் மிலிட்டரிக்கு அவருக்கு போனனால அவருக்கு கொஞ்சம் திருமணம் லேட் ஆயிடுச்சு. அவர் வந்த உடனே ஒருத்தர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே பார்த்து அவருக்கு பிடிச்சி 6 மாசத்துல திருமணமாகி அடுத்த வருஷம் அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது அந்த பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு வாட்ட சாட்டமான ஒரு மிலிட்டரிக்காரரோட திருமணமாகி சந்தோஷமாய் மகளும் மருமகனும் அந்த அம்மாவும் திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது இல்லை. பிரதர், இது மனுஷங்க ட்ரை பண்ணி முடியல, பெரிய பெரிய ஞானிகள் ட்ரை பண்ணி முடியல, பெரிய பெரிய பணம் படைச்சவங்க ட்ரை பண்ணி முடியல. நீங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணீங்க, எல்லாருமே அந்த காரியத்தை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற போறாரு. இந்த தேவையை கர்த்தர் சந்திக்க போறாரு. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய ஆமென் ஆமோதித்து ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் அந்த மகிமை கடந்து வரும். இது உங்களுக்காகவே வைக்கப்பட்ட கூட்டம், இது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிற வார்த்தை, இது உங்களுக்காகவே ஆண்டவர் தர். மகளே உன் நிமித்தம், மகனே உன் நிமித்தம், ஐயா உங்க நிமித்தம், அம்மா உங்க நிமித்தம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாத அந்த காரியம் இப்பொழுது நடக்கட்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு சம்பாதிச்சு கூட அது நடக்கலையே, ராத்திரி பகலா உழைச்சு கூட அது நடக்கலையே. இந்த மாதிரி உங்களுடைய இருதயத்துல எத்தனை பேருடைய இருதயத்துல இருக்குன்னு நினைக்கிற தெரியல, நடக்கல. இவ்வளவு பிரயாசம் எடுத்து, இத்தனை வருஷம் பாடுபட்டு, இவ்வளவு முயற்சி எடுத்தோம், இது நடக்காம இருக்குதே, இது கூடாம போயிருச்சே, அவ்வளவுதான், இது நடக்காதோ, இது நடக்காதோ அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கலாம். என்னுடைய கடனுக்காக நான் எத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்த முடியல. அப்போ உங்க மனசுக்குள்ள இது கூடாது, இது கூடாது, முடியாது போல, முடியாது போல. ஆனா ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். சில காரியங்கள் யாரால முடியாது அப்படின்னு சொன்னா மனுஷனால முடியாது. ஆனா மனுஷனால கொஞ்சம் முடியும், நம்ம செய்யற உழைப்பினால கொஞ்சம் முடியும். ஆனா மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி நிறைய இருக்குது. பெரிய பெரிய நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சில அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே, சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், சார் நீங்க மனசு வச்சா நடக்கும், ஏன்னா அவங்க ஒரு சைன் போட்டா நடக்கும். ஆனா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா அவங்க மனசு வச்சா கூட என்ன பண்ணாது,
நடக்காது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இப்போ தானியேல் சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சிங்க கபிக்குள்ள போடுங்கன்னு லெட்டர் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த சைன் போட்ட அந்த ராஜாவுக்கு தானியேலை எப்படியாவது தப்பிக்கணும்னு என்ன இருக்குது, ஒரு மனசு இருக்குது. அவன் நாட்டிற்கே ராஜா, அவன் நாட்டிற்கே ராஜா. அந்த ராஜாவால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ராஜா என்ன வேணாலும் பண்ணுவாரு, ராஜா எங்க வேணாலும் போவாரு, ராஜா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தானியேலுடைய விஷயத்துல ராஜாவால என்ன பண்ண முடியல. ராஜா சொல்றார், என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா, என்னாலே ஒண்ணும் பண்ண முடியலப்பா. ஆனா வேதம் சொல்லுது, தானியேலுக்கு ராஜா செய்ய முடியாட்டாலும், ராஜா செய்ய முடியாட்டாலும் பரமராஜா பரலோக ராஜா தானியேலுக்காக சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு வல்லவராயிருந்தார். அதனாலதான் அந்த ராஜா சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களுடைய வாய்களுக்கு என்னை தப்புவித்து அவருடைய வாயை கட்டி போட்டார். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மருதகாயை குறித்து ராஜாவினுடைய அரண்மனையில எஸ்தரால எதுவும் பேச முடியாது. அங்க பேசக்கூடிய ரெண்டே நபர்கள், ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு ஆமான். இவங்க 2 பேரும் தான் ராஜாவினிடத்துல பேச முடியும். ஆனா எஸ்தருக்கு பேச முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த தகப்பனா இருக்கிறாரு, தன்னை வளர்த்தன தகப்பனா இருக்கிறாரு. இவங்க போய் அந்த மாதிரி சொன்னா அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்காது. ஏன்னா இவங்க இன்னொருத்தருக்கு சொன்னா கூட பரவாயில்ல, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது. அது பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல 2வது சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஆமான். ஆமானுக்கு மொர்தெகாயை கண்டாலே ஆகாது, பிடிக்காது. சொன்னா ஏதாவது வம்பு வேணா சொல்லுவானே தவிர நல்லது கண்டிப்பா அவனை துரத்துங்க, அவனை கொன்றுங்கன்னு சொல்லுவானே தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டான். தூக்கு மரத்தை நட்டின ஆளாச்சே. ஆனா வேதம் சொல்லுது, 2 பேருமே சொல்லனாலும் ராஜாவுக்கு நைட்டு நித்திரை வராம நாளாகம புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறத வாசிக்க வைத்து கர்த்தர் மொர்தெகாயினுடைய தலையை ஆண்டவர் உயர்த்தினார்ல. மனிதனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால். இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணும் போதே நான் நினைக்கிறேன், இல்ல அம்மா உங்களுக்கு ஆண்டவரால் அது நடக்கணும் பிரதர், அந்த காரியம் ஆண்டவரால் நடக்கணும். நீங்க நிறைய இடத்துல ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லணும். உம்மாலே எல்லாம் கூடும், கூடும், எல்லாம் உங்களால கூடும். நீங்க நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். இது தேவனால் இந்த காரியம் ஆயிருச்சு, கர்த்தரால் இந்த காரியம் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு விஷயம் கூட பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது சொல்லு. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா,
கூடியது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாததே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை திரும்ப 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 நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். தேவனால் எல்லாம் கூடும். என்னை உயர்த்துகிறதுக்கு தேவனால் கூடும். எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஆண்டவரால் கூடும். என் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு ஆண்டவரால் கூடும். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இப்பவே உங்க மனசுக்குள்ள அந்த நிறைவு வரட்டும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்குது. உங்களுக்கு செய்ய மாட்டாரா பிரதர்? கண்டிப்பா செய்வார். இதுவரைக்கும் செஞ்சார் இல்ல, ஏன் கர்த்தர் செய்ய மாட்டார்? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். கர்த்தரால் இது கூடும், கர்த்தரால் இது சாத்தியம். இதுல இங்க வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே வேண்டாம். ஆண்டவரால் இது கூடும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியில் ஆண்டவர் ரொம்ப அழகா கர்த்தர் பேசுறாரு. வாசிக்கலாம். நீங்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். 18ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இதே சம்பவம் அதுலயும் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். 36வது 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 36, 37. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நீங்க அப்படியே வாங்க 34வது வசனத்திலிருந்து வாங்கல. 34 லூக்கா எழுதின சுவிசேஷம். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவர்களின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மனிதனால் கூடாது அப்படின்னா, ஒரு மனுஷன் வழி அருகே ஒரு பெரிய வழியில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவன் பிச்சை கேட்டுட்டே இருக்கிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை சந்திக்கிறாங்க, பார்க்கறாங்க, போறாங்க. அவர்களால முடிஞ்ச பணத்தை நிறைய பேர் கொடுக்கறாங்க, நிறைய பேர் அவனுக்காக இரக்கம் பாராட்டுறாங்க. அவனுடைய குடும்பத்துல இருக்கிற பலர் இவனுக்கு சுகமானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாராலும் என்ன பண்ண முடியலன்னா, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற முழு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு முடியல. அவனுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு கேட்டா அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அதை சிலரால முடியும். அவன் ஒரு 100 ரூபா பணம் கேட்டா அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க, அது முடியும். ஆனா அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து, எனக்கு இப்படி இந்த உடம்பு நல்லா இல்லாம இருக்குது, என்னை இப்படி ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேர் படிச்சவங்களா இருந்தாலும் வசதியா இருந்தாலும் அவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கூடாமற் போயிற்று, அவங்களால செய்ய முடியாம போயிருச்சு. அதனாலதான் அத்தனை நாட்களாக அந்த மனுஷன் அந்த வழி அருகே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வழியே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இத்தனை 1000 பேராலும் கூடாத ஒரு காரியம் கர்த்தருடைய கரத்தினால் அவனுக்கு ஆகிறது. அவனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தராரு. இந்த சம்பவத்துல ஒரு 3 ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷனுடைய தலையின் மேல இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆமென். முதலாவதாக நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். அந்த 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 35லிருந்து, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து
பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று, இத்தனை நாட்களும் அவனுக்கு 2 கண்ணும் தெரியல. நிறைய பேர் அது ஒரு மிகப்பெரிய பெரும் பாதை அப்படின்னா, அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, எரிகோவில் ஒரு முக்கியமான ஒரு ரோட்டில் ஒரு முக்கியமான வாசல்ல தான் இந்த மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த தெருவில் அந்த ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் நடப்பார்கள். ஆனா இவனுடைய காது கேட்குது, இவனுடைய கண்ணு தான் தெரியல. இவன் வந்து காதுல என்ன கேட்கிறான் அப்படின்னா, நிறைய பேருடைய செருப்பு சவுண்ட் அவனுக்கு கேட்குது, கால்நடை சத்தம் கேட்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பெஷல் இங்கே இருக்குது, யாரோ ஒருத்தர் முக்கியமான ஆட்கள் வர்றாங்க, நான் வந்து இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், வந்திருக்காங்க, ஆனா இத்தனை 1000 பேர் வந்தது இல்லை, எத்தனையோ ஒரு பெரிய கிரவுட் அப்படின்னு விசாரிக்கிறார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனையோ நாட்கள் அவனுக்கு அங்கே சாதாரணமான நாளா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த பர்சனுக்கு அந்த நாள் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பெஷல் டேவா, ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாளாய், அவனுடைய தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு நாளாய், அவன் நினைக்காத ஒரு நாளை ஆண்டவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புகிறேன், மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால என்ன கூடும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டேவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழக்கமாய் பார்க்கிற வருடம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்த மாதம் அல்ல, நீங்கள் வழக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா, ஒரு ஸ்பெஷல் டேவ ஆண்டவர் தர போறாரு. இந்த குருடனுக்கு அந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்துச்சு. அவன் நினைக்காத ஒரு நாள், அவனுடைய டைரியில குறிக்காத ஒரு நாள், அவன் எதிர்பாராத ஒரு நாள். ஆனா அந்த நாள் என்ன நாளா மாறிச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் புரட்டி போடுகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றையிலிருந்து ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. நான் நம்புகிறேன், அந்த நாள் சிலருக்கு இந்த நாளாய் இருப்பதாக, இந்த மாதத்தில் ஒரு நாளாய் இருப்பதாக. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஒரு நாளை கர்த்தர் தெரிந்தெடுப்பாராக. சிலருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் இல்லாத ஒரு மகிமையான ஒரு நாளை கர்த்தர் ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து ஒருவேளை நீங்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் என்னுடைய எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா, எனக்கு ஒரு சந்தோஷமான நாள் வராதா? நான் வந்து ஒரு செய்தியை சந்தோஷமா என்னைக்கு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு நாள் வந்தா நல்லா இருக்குமே. அந்த நாளுக்காக இந்த ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளை எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். என்னுடைய கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நாள், ஆண்டவர் வந்து என்ன நினைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நாள், எனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு நாள், என்னுடைய உடம்புல இருக்கிற பலவீனம் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நாள், இத்தனை வருஷமா என்னை தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த காரியம் ஐயோ என்னை விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு நாள் எப்ப வரும்னு உங்களுடைய இருதயம் காத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த குருடன் நினையாத ஒரு நாளிலே, நினையாத ஒரு நேரத்திலே அவனுக்கு ஒரு விசேஷமான நாளை கர்த்தர் தருவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அந்த நாள் வரும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த நாள் வரும். கூடுமே 600. ஆமென். சொல்லுங்க கரங்களை தட்டி முழு பலத்தோட அந்த நாளை கர்த்தர் தரப்போறாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் உயர்த்துகிற அந்த நாளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வீடு சமாதானமாய் மாறுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை கர்த்தர் நியமிக்க போறாரு. நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை நியமித்து அதிலிருந்து அந்த துக்கமே இல்லாம என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பிற்கு திடீரென்று ஒரு நாள்
15 வருஷத்திற்கு பிறகு ஒன் டே அவனுடைய வாழ்க்கையில் அது ஸ்பெஷல் டே, அது மறக்க முடியாத நாள். ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா அவர் எந்த நாளை எழுதி வைப்பாரோ தெரியல. எந்த நாளை எழுதி வைப்பார் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் சிறைச்சாலையில் துபு 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 துபுன்னு ஒரு 50-60 பேர் உள்ள வர்றாங்க. அதுல யார் வர்றா அப்படின்னா காவல் காக்கிறவனுடைய அதிகாரி வர்றாங்களாம். பெரிய சீப் பெரிய பெரிய மினிஸ்டர் ஒருத்தர் உள்ள வராரு. மடமடன்னு எதுக்குடா மினிஸ்டர் உள்ள வராரு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கத்துல அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறதுக்கு ஒருத்தர், குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர், ஷேவ் பண்றதுக்கு ஒருத்தர், தலைமுடியை ரெடி பண்றதுக்கு ஒருத்தர், அழகா துணியை மாத்தி ரெடி பண்ணி அவனை வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சென்டெல்லாம் அடிச்சு. ஆனா யாரு முன்னாடி நிக்கணும்னா நீ பார்வோனுக்கு முன்பாக நிற்கணும். எதிர்பார்க்கவே இல்லை. பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்னா, ஓ இதான் பார்வோனா, இதான் நீங்க இவர்தான் கடவுளா கும்பிடுறீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள பிரமிப்பா இருக்குது. பெரிய அரண்மனை, பெரிய இடம். அப்ப அந்த பார்வோன் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே அப்பதான் சுதாகரிச்சுக்கிறார். இதுக்கு முன்னாடி விளக்கம் நானே சொல்லுவேன்னு சொன்னவரு இப்ப சொல்றார், நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள பண்ணுவார். சொல்லுப்பான்னா வாயை திறந்து சொல்றாரு, நீங்க பார்த்த சொப்பனம் 7 பசு, அந்த 7 பசு விடாய்த்து போன பசு, கொழு கொழுன்னு இருக்கிற பசுவை முழுங்கிருச்சு. ஆனாலும் அது விடாய்த்து போய் தான் இருந்துச்சு. அந்த 7 பசுவும் 7 வருஷம் பஞ்சமா. அந்த 7 வருஷம் பஞ்சம் கொடுமையா இருக்கும். ஆனா அடுத்து ஒரு 7 வருஷம், அந்த 7 வருஷம் கொழுமையான பசு, அந்த 7 வருஷம் உங்களுக்கு செழிப்பா இருக்கும். பஞ்ச காலத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்காக தான் 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்தை ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய 30வது வயதுல அப்படியே ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று, இந்த மனுஷனை போல தேவ ஞானம் உள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை என்று அன்னைக்கு எல்லா எகிப்தியர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அந்த நாளுக்காக தான் யோசேப்பு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நாள் தான் யோசேப்புக்கு நிறைய நாளா தட்டி தட்டி போயிருச்சு. ஒரு காலத்துல அவர் நினைச்சார், இந்த நாள் இப்படி வருமா, இந்த மாதிரி ஒரு நாள் வருமா, இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு ஏங்கி போயிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறக்க முடியாத ஒரு நாளை கர்த்தர் தந்தார். அந்த ஒரு நாள் இல்ல, அடுத்து நடக்கிற எல்லா நாளும் அந்த மனுஷனுக்கு என்ன நாள் தானா நல்ல நாளாவே அமைஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் வந்து சோத்துக்காக பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் வருது, பார்த்தா ரூபன், சிமியோன், லேவி, ஐயோ நம்ம ஆட்களை மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா நம்ம ஆட்களே தான். அப்படியே பிரமிப்பா, சரி நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தா கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த நாள் யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும். சார் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நானு அவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒண்ணுமே கேட்காம யோசேப்பினுடைய முன்னாடி வந்து சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. ஐயா சோறு கொடுங்க ஐயா, நாங்க ரொம்ப. உடனே இந்த யோசேப்புக்கு என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம்? சொப்பன ஞாபகம் வருது. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. 30 வருஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் கண்ணு முன்னாடி அவனுக்கு நடக்குது. ஹல்லேலூயா. பிரதர் கலங்காதீங்க, பிரதர் சிஸ்டர் கலங்காதீங்க, தாயே நீ கலங்காதீங்க. கண்டிப்பா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு குருடனுக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமிப்பார். ஆனால் அந்த குருடனுக்கு ஒரு நாள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் வரும், நீங்க சந்தோஷப்படுகிறதுக்கு ஒரு நாள் வரும், நீங்க சஞ்சலம் இல்லாமல் நடப்பதற்கு ஒரு நாள் வரும், நீங்க இந்த சண்டை சத்தம் கேட்காமல் இருப்பதற்கு ஒரு நாள் வரும், நீங்க கையில குழந்தைய தூக்கிறதுக்கு ஒரு நாள் வரும், நீங்க மகிழ்ச்சியோட போய் நிற்கிறதுக்கு ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். சொல்லலாமா? கூடுமே, எல்லாம் கூடும் ஆண்டவரே, உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே.
கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டே பாடுவோம். ஹalleluya. யோர்தான் யோர்தான் உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா. விசுவாசத்தோடே கைகளை மேல தட்டி கூடுமே நம்புறோம். ஹalleluya. அப்பா அப்பா கூடும் கூடும் கூடும். நான் நம்புற ஆண்டவரே கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரை. இப்ப கைகளை மேல திருப்பி கூடுமே. சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹalleluya. கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோட நம் தமனக இபதரல சத்துரு இக்கத்தனமோரோதனோ. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடி. உம் பேரால் கை நீட்டினா, உம் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். ரம் தமன கதரல சப்கபர லோதர பலத அகலதரல இதரல ஓ கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே உம்மாலே அதல சம்கமதனர இதரலம் தனமர அதல ஜீசஸ். ஓ சொல்லிக்கொண்டே கூடும். இப்போ இப்போ அந்த கர்ப்பம் திறக்கட்டும், கர்ப்பம் திறக்கட்டும். ஆண்டவரே, அந்த சரீரத்துல பலன் உண்டாகட்டும். இயேசுவே, இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அக்கினி 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 கம் தர பௌதலர ஹதரம. ஓ வல்லமே வல்லமே. இப்போ இப்போ அந்த மலை போல இருக்கிற பிரச்சனை மெழுகு போல உருகி போவதாக இப்பொழுது ஆண்டவரே உங்களால கூடுன்றத நிரூபிச்சிருங்க, நிரூபிச்சிருங்க. அந்த வியாதி, அந்த மனுஷனால மாற்ற முடியாத அந்த வியாதி, டாக்டர்களால சரி பண்ண முடியாத அந்த வியாதி இப்போ இப்போ சரியாகட்டும். இயேசுப்பா, அந்த கடன் இப்போ முடிவிற்கு வரட்டும், முடிவிற்கு வரட்டும். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே இயேசுப்பா, அந்த டென்ஷன் முடிவிற்கு வரட்டும். ஆண்டவரே, அந்த சூழ்நிலை முடிவுக்கு வரட்டும்பா. அக்கினி அக்கினி, உம்முடைய பரலோக மகிமை, பரலோக மகிமை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஹalleluya. இயேசுப்பா இயேசுப்பா, ஒன்றுமில்லை. ரதலரம் தனமரஹதலம். Thank you Jesus. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான்,
தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்களா ஒரு டைம் சேர்ந்து சொல்லுங்க, மனிதனால் இது கூடாது, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சோ இந்த அதிகாரத்தில், இந்த சம்பவத்தில் தான் இந்த குருடனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னா, டே ஒன் டே, ஒரு நாள் இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி இல்லை, திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படியே தலைகளா மாறுது. ஆமென். மோசைக்கும் அப்படிதான் 40 இயர்ஸ், 40 வருஷம். அவ்வளோ ரொம்ப நம்ம சும்மா என்னமோ மோசையை குறித்து நினைக்கிறோம். 40 வருஷம் எட்டாத உயரத்தில் இருந்த ஒரு மனுஷன் வந்து பாருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு குதிரையில் ஏறி உட்காந்து போயிட்டு நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டுட்டு, காலையில் மணி அடித்தா சாப்பாடு, எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி மிகப்பெரிய உன்னதமான இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்தில், அதுவும் வேதம் சொல்லுது பின்னாடி, முன்னாடி வர்றது கூட முடியாம பின்னாடி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். எப்படி இருக்கும் அவனுடைய நிலைமை? எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி ஆயிருச்சு அவருடைய வாழ்க்கையில? 40 வருஷம் அவர் பார்த்த அற்புதத்துக்கு அளவே இல்லை, 40 வருஷம் அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு அளவே இல்லை, அவனுக்கு கிடைச்ச மரியாதைக்கு அளவே இல்லை. அவ்வளவு உன்னதமான இடத்துல இருந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஒன்னும் இல்லாம, மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சோறு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வேலை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே ஜீரோ ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன வயசாயிடுச்சுன்னா 80 வயசாயிடுச்சு, 80 இயர்ஸ். தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 80-90% வாழ்க்கை அவர் என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டார். அவ்வளவுதான், நமக்கு லைஃப் முடிஞ்சிச்சு, நமக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாரு. ஆனா அப்பதான் முட்செடியின் நடுவில், முட்செடி அங்க எரிஞ்சிட்டு இருக்குது, அதுல அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அது என்ன பண்ணல அப்படின்னா வேகல்ல, உள்ள இருக்கிற இது இலை மட்டும் பச்சை பச்சைன்னு இருக்குது. அன்னைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ வா, உன்னை நான் மறுபடியும் கொண்டு போய். ஆண்டவரே என்ன சொல்றீங்க? எஸ், ஆண்டவர் வந்து அன்றைக்கு மோசையை கர்த்தர் சந்தித்தார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த நிலைமை மாறுமா? இத்தனை வருஷமா நீடிச்சிட்டு இருக்கே இந்த நிலைமை, எனக்கு ஒரு நாள் வருமா பாஸ்டர்? ஒரு ஒன் டே நான் சந்தோஷமா ஆரம்பிப்பேனா? ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் அந்த ஒன் டே. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த குருடன் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்ததற்கு அளவே இல்லை. அதே போல அதற்கு பிறகு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதற்கு பிறகு அந்த ஒரு நாளை பார்த்ததற்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு அற்புதத்தின் நாளாக தான் அமையும், ஆச்சரியத்தின் நாளாக தான் உங்களுக்கு அமையும். அந்த ஒரு நாளைக்கு பிற்பாடு உங்களுக்கு நிறைய திறந்த வாசல்கள் உண்டாகும். அந்த ஒன் டே வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம், அந்த ஒரு நாளுடைய தொடுதல் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம், அந்த ஒரு நாள் ஆண்டவருடைய ஜெபத்துக்கு சைன் போடுகிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க திருப்பிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமை உங்க மேல வந்துச்சுன்னா, அதற்கு பிறகு டெய்லி 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 அற்புதத்தை உங்க கண்களால பார்ப்பீங்க. அந்த நாளுக்கு பிற்பாடு வளர்ச்சி, பிஸி, உயர்வு சகலத்தையும் கட்டளையிட வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த குருடனுக்கு ஆண்டவர் செய்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். அதே 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனம். முன் நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குருடன் இதுக்கு முன்னாடி இதே வழியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த தெருவில் நிறைய பேர் நடந்து போறாங்க. ஆனா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா, சோறு கொடுங்கம்மா, எனக்கு உடம்பு முடியாதவம்மா, எனக்கு 2 கண்ணும் தெரியலம்மா அப்படின்னா அவருடைய இயலாமையை குறித்து அத்தனை நாட்களும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா புலம்பிட்டே இருக்கான். யார் வந்தாலும் அவனுக்கு ரெக்கார்டு போட்டது மாதிரி ஒன்னே ஒன்று தான் ஓடும். யார் என்ன கேட்டாலும் ஒன்று தான் ஓடும். ஐயோ எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க, ஐயோ எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. பாருங்க, நம்ம கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு யாரு கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனா ஒரே ஒரு புலம்பல் மட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் என் மூத்த பையனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி எனக்கு இல்லைங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, யாரை பார்த்தாலும் அது தடையாவே இருக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க. அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அது அடங்கி கிடக்குது. நம்ம எங்க போனாலும் அதை மட்டும்தான் வெளிப்படுத்தும், இந்த மாதிரி அந்த கஷ்டம், அந்த வருத்தம். அப்போ இந்த குருடனுக்கு இதுவரைக்கும் வாயில வந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை கெஞ்சி, இன்னொருத்தரை இறந்து, இன்னொருத்தரிடத்துல ஹெல்ப் கேட்டு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. ஆனா the first time அவனுடைய வாழ்க்கையில இன்னொன்னு நடக்குது. இதுவரைக்கும் பிச்சை போடுங்கன்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் ஐயா அம்மான்னு கத்தன மனுஷன், இதுவரைக்கும் எனக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு கத்தன மனுஷன், the first time என்ன கத்துறாரு அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஐயா அம்மா பிச்சை தாங்க நாம இதை எடுத்திருப்பாங்க. சரி, அவன் டெய்லி கத்துறது தானே. ஆனா அவன் புதுசா கத்துறத பார்த்து அவங்களுக்கு தாங்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரும் அவனை பேசாமல் இருக்கும்படி சொல்லுங்க அதட்டினார்கள். ஆனா அவன் விடல. வேதம் சொல்லுது, அவர்கள் அதட்டினதை பார்த்துட்டு இன்னும் அதிக சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே. அந்த சத்தம் ஆண்டவருடைய காதுல போய் எட்டிருச்சு. கர்த்தர் அந்த குருடனுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்து அவனை வெளிச்சமுள்ளவனாய் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு நாளைய ஆண்டவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். the special day உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டமான டே முடியும், இந்த தோல்வியான டே முடியும். நீங்க தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு டே வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். ஒரு ஸ்பெஷல் டே உங்க வாழ்க்கையில வரும். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரதர், இன்னைக்கு இருக்கிற இந்த கஷ்டமான வார்த்தை சீக்கிரமா ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற புலம்பலின் வார்த்தை சீக்கிரமா நின்றும். இன்னைக்கு வாயை திறந்த உடனே சோகமா பேசுகிற அதெல்லாம் நின்றும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்க வாயில ஒரு புது வார்த்தையை, ஒரு நியூ வேர்டை, இதுவரையில் நீங்க யூஸ் பண்ணவே செய்யாத ஒரு வார்த்தையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்க பிள்ளைய குறித்து நீங்க இனி ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க பிசினஸ் குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. உங்க சரீரத்தை குறித்து நீங்க ஒரு புது வார்த்தையை பேசுவீங்க. நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென் ஆமென் விசுவாசத்தோட இனி அந்த நடக்காதுன்ற வார்த்தை அல்ல, இனி அந்த தோல்வியான வார்த்தை அல்ல, இனி அந்த ஏமாற்றமான வார்த்தை அல்ல. சொல்லுவீங்க, தாவீதை போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, thank you Jesus, thank you Jesus. புது வார்த்தையை உங்கள் வாயிலே கர்த்தர் வைப்பார். இதுவரையிலும் பேசி இராத நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம் வாயிலே வைப்பார். ஒரு பத்திரிகையை கொடுத்து என் வீட்டில் திருமணம்னு நீங்க அழைக்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வைப்பார்.
எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற வார்த்தையை உங்க வாயில சொல்லுவீங்க. என் கடனை கர்த்தர் முடிச்சிட்டாருன்ற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கான் அப்படின்ற வார்த்தையை கர்த்தர் நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வீடை தந்தாருங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு என் தொழில கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் என் முன்னிலைமையை காட்டிலும் இன்னைக்கு என்ன நல்லா வச்சிருக்காருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாருன்ற வார்த்தையை நம்புறவங்க ஆமென் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்ல வைக்க வல்லவர். ஹalleluya. அவர் பெரியவர், அவர் பெரியவர். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு நியூ டே, ஒரு புதிய நாள் நமக்கு கிடைக்க போகிறது. இன்னொன்னு, ஒரு புது வார்த்தையை அப்படியே உங்க தலை மேல கைய வச்சு, இது எனக்காக தான் கர்த்தர் பேசுறார். இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்க தலை மேல வைக்கப்படுகிறது. சொல்லுங்க, ராத்தாலா ரம் தனமா. ஆமா ஆமா அம்மா, உங்க புலம்பலுடைய வார்த்தை மாறும் அம்மா. நீங்க கண்ணீரோட பேசுகிறது மாறும் ஐயா, கண்டிப்பா மாறும். ஏசப்பா உங்க வாயில ஒரு நல்வார்த்தை வைக்காம இருப்பாரா? நிறைய பேர் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணி இருக்கலாம். இந்த அம்மா வாயை திறந்தாலே ஒரே கண்ணீரா பேசும், இந்த அப்பா வாயை திறந்தாலே இப்படியே தான் பேசிட்டே இருப்பாரு, என்னைக்கு தான் இவர் பேசுறத நிறுத்துவாரோ தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல பிரதர், கர்த்தர் ஒரு புது வார்த்தைய உங்க வாயில கர்த்தர் வைக்காம இருப்பாரா? வைக்காம இருப்பாரா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கட்டும், அந்த அற்புதம் நடக்கட்டும். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எனக்கு அப்படியே செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்று. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பாடோ பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லை. ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு நேராக கடந்து போறோம். Thank you Holy Spirit. ஆமென். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடுத்து உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அடுத்ததான் ஹைலைட், வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த
சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில். கவனிங்க, இப்போ இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு ஆண்டவர் அந்த குருடனை பார்த்து கேட்கிறார். அவன் கத்துறான், சத்தம் போடுறான். ஆண்டவர் நின்னுட்டாரு. நின்ன உடனே ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்? உடனே அவன் என்ன சொல்றான், அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற ஒண்ணுமே கேட்கல, எனக்கு செட்டில் ஆங்க அப்படின்லாம் கேட்கல, எனக்கு பார்வை அடைஞ்சா போதும். ஓகே, பார்வை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய பிசினஸ் எல்லாம் போகுது, இனி பிச்சை எல்லாம் எடுக்க முடியாது, ஆனா பார்வை அடையணும். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டைமே தாழ்த்தாம பார்வை அடைவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? பார்வை அடைஞ்சு. அவர் சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பார்வை அடைவாக. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை என்ன பண்ணிட்டான்? மகிமைப்படுத்தி கொண்டே எங்க போறாராமா? எனக்கு கண்ணு சரியாயிருச்சு, அவ்வளவுதான், எனக்கு கண்ணு தெரியுது, முதல்ல போய் என் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், இல்லைன்னா என் காதலியை பார்க்கணும், இல்லைன்னா அவங்கள, இதெல்லாம் சொல்லல. கண்ணு திறந்த உடனே எனக்கு யாரையுமே பார்க்க வேண்டாம், உங்க முகத்தையே பார்த்துருந்தா போதும் அப்படின்னு அவருக்கு பின்னாடியே சென்றார். பின்னாடியே செல்லும் போது இப்ப இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அங்க ஒருத்தர் இருக்கிறார். எரிகோல பிரவேசித்த உடனே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு இருக்கிறாரு. இப்ப அந்த மனுஷனை உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அவனை பார்த்து சகையவே கீழே இறங்கி வான்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ இறங்கி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரிடத்திலேயாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் என்ன பண்றேன்? அந்த வசனத்தை போடுங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய். இப்ப கவனிங்க, இப்போ 2-3 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு குருடனுக்கு என்ன கிடைக்குது? அவன் எங்க நிப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் எங்க நிப்பான்? சீடர், ஆண்டவருடைய 12 சீடர்களும் அந்த இப்ப பார்வை அடைஞ்ச குருடனை பின்னாடி விட்டுருப்பாங்களா, முன்னாடி விட்டுருப்பாங்களா? இப்ப ஏசப்பா பக்கத்துல, சீடர்கள் பக்கத்துல யார் நிக்கிறது? லாஸ்டா, இப்ப லாஸ்ட் மினிட்ல கண்ணு திறந்த ஒருத்தர் இருக்கிறார். இவருடைய அற்புதமே பெரிய அற்புதம். இவருக்கு என்ன திறந்திருக்குது? கண்ணே திறந்துருச்சு. இப்ப சகையு இறங்கி வராரு. இறங்கி வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல. உடனே சகையு வாயை திறந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கர்த்தர் ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதிய. இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற முதல் ஏழை யாரு? ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி நிக்கிறது யாரு? இப்ப அந்த குருடுல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்தான் பாருங்க. அப்போ என்னுடைய ஆஸ்தியில பாதிய நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பேர் எழுதுறா. யாருக்கு எழுதணும்? யாருக்கு? இப்ப குருடாகி விடுதலை ஆயிருக்கு, ஒண்ணுமே இல்லைல்ல அவனுக்கு. அவருக்கு வெறும் விடுதலை மட்டும் இல்ல, சகேயனுடைய சொத்துல பாதி அந்த மனுஷனுக்கே கொடுத்துட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அவருக்கு தான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை நியமிக்கிறவர் மட்டுமல்ல, ஒரு புதிய நேரத்தை நியமிக்கிறவர் மட்டுமல்ல, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க பிழைக்கிறதற்காக ஒரு புதிய பாதையும் உங்களுக்காக கர்த்தர், ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்று நம்புறவங்க மட்டும் கைகளை மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு புது வழி, ஒரு புது வழி, ஒரு புது வழி உங்களுக்காக திறக்க போகிறது. கர்த்தர் ஒரு புது வழியை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்க போறாரு. இதுவரைக்கும் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இதுவரைக்கும் டெய்லி எப்படியோ என் வாயில கஞ்சிக்கு போயிருச்சு, ஆனா இனி அந்த வேலை உண்மைதானே? கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இனி அந்த வேலைக்கு போக முடியாதுல்ல, இனி போய் உட்கார முடியுமா?
இனி யார் வேலை கொடுப்பா, எங்க வேலை கிடைக்கும், எப்படி அடுத்த நாள் சாப்பிடுவேன், எப்படி? ஒன்றும் இல்லப்பா, ஏழைகளுக்கு அவன் கொடுக்குறேன்னு சொல்றதுல ஒரு பங்கு என்ன செய்யும், உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு புதிய வழியையும் அவனுக்கு கர்த்தர் திறந்து கொடுத்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து 44வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். இது மனிதனால் கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க திரும்ப திரும்ப, இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடைசி ஜெபம் வரைக்கும் நீங்க இருக்கிறதற்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். இது மனுஷரால் கூடாததுதான். ஆமென். ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சத்தமா அப்படியே உங்க சத்தம் அப்படியே இந்த இடத்தை அதிர பண்ணட்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. வண்டி ஓட்டிட்டே இந்த காரியத்தை கேட்கிறவங்க அப்படி சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம். எஸ் எஸ், அப்படிதான். சத்தமா சொல்லுங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு விஷயம் கூட, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கடல் மீது நடந்த ஆண்டவரால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உங்க நம்பிக்கையை தளரவே விடாதீங்க, உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க. சோ இந்த குருடருக்கு ஆண்டவர் செஞ்ச 3 காரியம். ஒன்று, நம்பர் 1, ஒரு நியூ டே, ஒரு ஸ்பெஷல் டே. அகைன் ஒரு ஸ்பெஷல் வேர்ட், ஒரு புதிய வார்த்தை. நம்பர் 3, ஒரு ஸ்பெஷல் ரூட், இல்லைன்னா ஸ்பெஷல் வே. அதை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு தந்தார். உங்களுக்கு ஒரு புது நாள் வரும், உங்களுக்கு ஒரு புது வார்த்தை வரும், உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். கைகளை மேல தட்டி, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடே, ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டே, ஆடுவோம். அப்பா
உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தாவே, இந்த 44 நாட்களாய் உங்க ஒரு மகிமையின் மேகம் எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு வார்த்தைகளை நீங்க தந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா உங்களால இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே, எஸ், ஒரு நியூ டே, ஒரு நியூ வேர்ட் ஆண்டவரே, ஒரு நியூ விஷன் என் பிள்ளைகளுக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு புதிய நாள் வரணும், ஒரு புதிய வார்த்தை வரணும், ஒரு புதிய வழி என் பிள்ளைகளுக்கு திறக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறக்கணும்பா. நிறைய பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது, விழமாட்டானா, ஒன்னும் இல்லாம போக மாட்டானா. அத்தனை நாள் குருடா இருக்கிறானே, கத்திட்டு போட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போட்டோன்னு யாருமே நினைக்கல. எப்படியாவது அவனுடைய வாயை அடைச்சிடலான்னு தானே நினைச்சாங்க. ஆனாலும் உங்க காதுகளில் அந்த மனுஷனுடைய வார்த்தை வந்து விழுந்துருச்சுல்லப்பா. இன்னைக்கு கூட அப்படிதான். எங்க பிள்ளைங்க இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்துக்கிறதுக்கு எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல். 100 நாள் நீ ஜெபம் பண்ணா சரியா போயிருமா? சர்ச்சுக்கு போனா சரியா போயிருமா? 100 நாள்ல உனக்கு அற்புதம் நடந்துருமா? எத்தனை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குருடனை எப்படி அதட்டுனாங்களோ அப்படிதான் என் பிள்ளைகளையும் அதட்டுறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியுமானா? இப்போ இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் யா. அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்பா. நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிறுத்துங்க. இவங்க எப்போ விழுவாங்கன்னு பார்க்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலைய கத்த நிமிர பண்ணுங்கப்பா, நிமிர பண்ணுங்க. மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். ஜெப குறிப்புகளை ஆண்டவரை போட்டிருக்கிற அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஜெப குறிப்புக்கு பதில் வரட்டும் ஐயா. எங்க திருச்சபைக்காக ஆண்டவரை இடத்தினுடைய அந்த மீதம் தொகையை கொடுக்கிறதற்கு ஒரு அற்புத வாசல கர்த்தர் திறப்பீராகப்பா. இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. உங்க பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த வருஷம் உங்க சித்தமானா, உங்க வருகை தாமதிக்கும்னா, இன்னைக்கு அவங்க படுற கஷ்டம் வருகிற வருஷம் இருக்க கூடாது.